சுவையான நெய் மீன் குழம்பு செய்வது எப்படின்னு நம்ம இப்போ பார்க்கலாம். மீன் குழம்பு செய்ய தேவையான பொருட்கள் என்னென்னு பார்த்தோன்னா, நெய் மீன் 1/2 கிலோ, தக்காளி 5, மிளகாய்த்தூள் 2 ஸ்பூன், தனியாத்தூள் 4 ஸ்பூன், பூண்டு 11 பல், சின்ன வெங்காயம் 15, மிளகு 1 ஸ்பூன், சோம்பு 1 ஸ்பூன், சீரகம் 1 ஸ்பூன், கல்லுப்பு தேவையான அளவு, பச்சை மிளகாய் 4, புளி எலுமிச்சை அளவு கரைத்து வைக்க வேண்டும். நல்லெண்ணெய் 50 மில்லி தாளிக்கிறதுக்கு எடுத்துக்கணும். சிறிய அரை முடி தேங்காய் பொடியாக நறுக்கி வச்சுக்கணும். கருவேப்பிள்ளை மல்லி தாளிக்க தேவையான அளவு எடுத்து வச்சுக்கணும். 25 கிராம் சீரகத்தை பொடியாக அரைத்து வைத்துக் கொள்ள வேண்டும். 10 கிராம் மிளகையும் மிக்சியில் பொடியாக அரைத்து வைத்துக் கொள்ள வேண்டும். சின்ன வெங்காயம் 5, பூண்டு 6 இரண்டையும் அரைத்து வைத்துக் கொள்ள வேண்டும். அடுப்பை பற்ற வைத்து கடாய் வைத்து மசாலா அரைக்க தேவையான அளவு எண்ணெய் ஊற்றி, எண்ணெய் சூடானதும் 1 ஸ்பூன் சோம்பு, 10 சின்ன வெங்காயம், 3 தக்காளி சேர்த்து நன்றாக வதக்க வேண்டும். ஒரு ஸ்பூன் சீரகத்தூள், 1 ஸ்பூன் மிளகுத்தூள் சேர்த்து நன்றாக வதக்க வேண்டும். நன்றாக வதங்கியதும் மிக்சியில் போட்டு அரைத்து வைக்க வேண்டும். அரை மூடி தேங்காயை பொடியாக நறுக்கி மிக்சியில் போட்டு சிறிது தண்ணீர் சேர்த்து நன்றாக மையாக அரைத்து கொள்ள வேண்டும். அடுப்பை பற்ற வைத்து ஒரு சட்டியை வைத்து 50 மில்லி நல்லெண்ணெய் ஊற்ற வேண்டும். மீன் குழம்பு செய்வதற்கு நல்லெண்ணெய் சேர்த்தால்தான் நன்றாக வாசமாக இருக்கும். எண்ணெய் காய்ந்ததும் வெந்தயம் 1 ஸ்பூன், சோம்பு 1 ஸ்பூன் சேர்க்க வேண்டும். பச்சை மிளகாய் 4, பூண்டு பல் 5, சிறிது கருவேப்பிள்ளை சேர்த்து நன்றாக வதக்க வேண்டும். பொடியாக நறுக்கிய சின்ன வெங்காயம் 100 கிராம் சேர்த்து வதக்க வேண்டும். சிறிது உப்பு போட்டு நன்றாக வதங்கியதும் பொடியாக நறுக்கிய 2 தக்காளி சேர்த்து வதக்க வேண்டும். வதங்கியதும் அரை டீஸ்பூன் சீரகத்தூள், மிளகுத்தூள் அரை டீஸ்பூன் சேர்த்து நன்றாக வதக்க வேண்டும். தக்காளி நன்றாக வதங்கியவுடன் அரைத்து வைத்த மசாலாவை இதோடு சேர்த்து நன்றாக வதக்க வேண்டும். நன்றாக வதங்கியதும் அரைத்து வைத்த வெங்காயம் பூண்டையும் சேர்க்க வேண்டும். இதோட மிளகாய்த்தூள் 2 ஸ்பூன், மீன் குழம்புக்கு காரம் தேவைக்கு ஏற்ப சேர்க்க வேண்டும்.
தனியாத்தூள் 3 ஸ்பூன் சேர்த்தும் வதக்க வேண்டும். தேவையான கல்லுப்பு சேர்த்துக் கொள்ள வேண்டும். ஏற்கனவே கரைத்து வைத்துள்ள புளிக்கரைசலை சேர்த்து நன்றாக கலக்கி மூடி வைத்து 10 நிமிடம் நன்றாக கொதிக்க விட வேண்டும். குழம்பு நன்றாக கொதி வந்தவுடன் அரைத்து வைத்த தேங்காயை ஊற்ற வேண்டும். பிறகு நன்றாக கழுவி வைத்துள்ள மீனை குழம்பில் ஒவ்வொன்றாக போட்டு 5 நிமிடம் மூடி கொதிக்க விட வேண்டும். மீன் வெந்தவுடன் இறக்கினால் சுவையான நெய் மீன் குழம்பு ரெடி.